You a dangerous girl, those eyes looking up at me. ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நானும் என் ஃப்ரெண்டும் வந்து பஸ் ஏறுறதுக்காக நடந்துக்கிட்டு இருந்தோம். கடைசியில் வந்து பஸ்ஸே கிடைக்கல. ஸோ வந்து நம்ம வந்து வண்டியிலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம். இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ். ஸோ வந்து ஹாப்பி கிறிஸ்மஸ் ஃபார் எவ்ரி ஒன். கிறிஸ்மஸ் வாக் தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நாங்கள் கிறிஸ்மஸ் அன்னைக்கு எங்கே போனோம் அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் நாங்கள் காட்ட போகிறோம். நானும் என் ஃப்ரெண்டும் வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு என் ஃப்ரெண்டோட ஆஃபீஸில் இருக்க பர்சன்ஸ்லாம் வந்திருந்தாங்க. அவங்கெல்லாம் கிறிஸ்டின்ஸு. ஸோ வந்து நம்ம வந்து சர்ச் போகலாம், ஜஸ்ட்டு சும்மா சர்ச்சை வந்து பார்த்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்காக வந்து நாங்கள் 2 பேர் வந்து வண்டியில் போனோம். வண்டியில் போகும்போது வந்து என் ஃப்ரெண்டு வந்து ஸ்னாப் எடுத்துக்கிட்டே வந்துட்டுருந்தான். அவன் மூஞ்சியே மாற்றி மாற்றி எடுத்துக்கிட்டா. அவன் என்னை எடுக்கலை. ஸோ வந்து பட் இருந்தாலும் வந்து என் வீடு கேட்டோடனே எனக்கு வந்து வண்டி ஓட்டும்போது எப்படி போஸ் கொடுக்குன்னு தெரியல. ஒரு பக்கம் பயமாக வேறு இருந்துச்சு. ஒரு பக்கம் என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போயிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து வழி தெரியாமல் முழிக்க போகிறோம் அப்படின்றதுக்காக நான் வந்து ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிச்சிட்டேன். அவள் ஸ்னாப் எடுத்துக்கிட்டு இருந்தான். நான் போகும்போது வந்து ஸ்நாக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். கிறிஸ்மஸ்க்காக வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து கேக் வந்துருந்துச்சு. அந்த கேக்கை தான் வந்து நான் வச்சுருந்தேன். அந்த கேக் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருந்தது உண்மையாகவே. உங்களுக்கும் வந்து இந்த கேக் பிடிக்கும்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த கேக்கை வந்து நான் வந்து சாப்பிட்டுட்டு ஒரு 2 பிஸ்கெட் இருந்தது. அந்த பிஸ்கெட்டையும் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து போன இடம் எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து வீடியோ கண்டினியூஸாக பார்த்தா மட்டும்தான் தெரியும். கிறிஸ்மஸ் வந்து நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்றத வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு போன இடம் தான் வந்து இந்த சர்ச்சு. இந்த சர்ச்சில் வந்து குடில் வந்து ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க. இந்த இதெல்லாம் வந்து நான் ஒரு ஸ்னாப் மாதிரி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப அழகாக இருந்தது அந்த ப்ளேஸ்லேயே வந்து. எல்லாமே வந்து கொஞ்சம் குட்டியாக தான் இருந்தது. நான் ஒரு சர்ச்சில் பார்த்துருக்கேன். அந்த சர்ச்சில் எல்லாமே பெருசு பெருசாக இருக்கும். அது மாதிரி இல்லை, இங்கே ஓகே, நல்லா டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. இயேசு வந்து பிறந்துட்டார். ஸோ அதனால வந்து அந்த இடத்துல வச்சுருக்காங்க. இயேசு வந்து பிறக்கலைன்னா வந்து அந்த இடத்துல வச்சுருக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி நான் வந்து இதை முன்னாடி எடுத்திருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து இதை மட்டும்தான் எடுத்தேன். ஸோ வந்து என்னால் அதை எடுக்க முடியல. இது சாரி, நான் ஜூம் பண்ணி தான் எடுத்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இந்த சர்ச்சில் வந்து இது ரொம்ப நல்லா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. நிறைய சர்ச்லையுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. உள்ளேயுமே வந்து கிறிஸ்மஸ்க்காக நிறைய டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நானும் என் ஃப்ரெண்டும் போய் ஒரு போண்டா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். வந்தோடனே இதில் வந்து போண்டா வித் சட்னி மாதிரி கொடுத்தாங்க. சட்னி கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. நான் வந்து சமோசா வாங்கிக்கிட்டேன், சமோசா வித் சட்னி மாதிரி. தென் வந்து அவள் வந்து போண்டா வாங்கிக்கிட்டா. சட்னி வந்து நல்லா காரமாக எதை வச்சு பண்ணான்னு தெரில. ஆனால் லைட்டாக ஒரு மாதிரி இந்த மாதிரி இருந்துச்சு. பட் எனக்கு தெரியல. நான் இன்னொரு வாட்டி வந்து அந்த கடையில் போனால் டேஸ்ட் பண்ணி உங்களுக்காக சொல்கிறேன். நான் வந்து ஏற்கனவே இந்த சட்னி ஒரு வாட்டி சாப்பிட்டேன். அன்றைக்கி எதுவும் நல்லா இருந்த மாதிரி தான் இருந்தது. பட் இன்றைக்கி நல்லா இல்லை. அது ஏன்னு எனக்கு தெரியலை. நான் வந்து கிறிஸ்மஸ் அன்றைக்கி ரொம்ப பெரிய விலாக்லாம் எதுவுமே எடுக்கலை. பிகாஸ் வந்து அவங்க கூட டைம் பண்ணுறதுக்கே கரெக்டாக இருந்தது. அதனால நாங்கள் சும்மா சின்ன சின்ன ஸ்னாப் மட்டும்தான் எடுத்தோம். ஸ்னாப் மட்டும் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். போஸ்க்காகவே எங்கேயாவது போய் நிற்கணுன்ற மாதிரி இருக்குது. ஸோ வந்து நாங்கள் சாப்பிட்ட போண்டா வடையை தான் ஸ்னாப் எடுத்துக்கிட்டு இருந்தா அவன். தென் வந்து நாங்கள் அங்கேருந்து போண்டா சாப்பிட்டுட்டு தென் வந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் சாப்பிட்ட ஃபுட்டுமே நாங்கள் ஃபோட்டோ எடுக்கலை. என்ன சொல்கிறது, எங்களுக்கு ரொம்ப பசியாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ நாங்கள் எடுக்கலை. ரியலி சாரி. நான் நெக்ஸ்ட் ஸ்னாப் வந்து கிளியராக போடுறேன். உங்களுக்கு வந்து இது மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம இதை விட பெட்டரான வீடியோவில் மீட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டைம் வரைக்கும் வந்து நான் போடுற வீடியோஸை வந்து நீங்கள் பார்க்கணுன்னா பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ்லாம் வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் பாய்.